ஸோ இது வந்து இஸ் அ ப்ரூஃப் மியூசிக் வந்து நமக்கு மட்டும் இல்லை அனிமல்ஸ்க்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக கடலில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா ஏற்றம் தாழ்வு ஆடை செய்ய ஆசை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இஸ் 100%. தலைநேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா M&M டைரி ஃபார்முக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நாட்டு மாட்டு பண்ணை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மதிப்பு கூட்டுற மாதிரி என்னென்ன பொருட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கேட்க போறோங்க. சரி வாங்க உள்ள போகலாம். ஸோ இந்த M&M டைரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் எம்மும் அப்புறம் சுஷ்ருத் எம்மும் தான் இந்த டைரி ஃபார்மை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 பேர்த்துல ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ண போறோங்க. சரி வாங்க அவங்ககிட்டயே போய் நம்ம பேசுவோம். வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை பற்றி நம்ம சொன்னோன்னா, ஆனால் எல்லாருக்கும் என்ன தோணுன்னா உங்கள் ஃபார்மை சுற்றி காமிங்க, இது எல்லாத்தையும் பற்றி எல்லோரும் கேட்பாங்க. நான் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஒரு நாட்டு மாடுனா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, மதிப்பு கூட்டுற மாதிரி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எல்லாத்தையும் பற்றி கேட்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் எங்கே இருக்குது இந்த ஃபார்மை, இதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எப்படி ஆரம்பிச்சிங்க இது எல்லாத்தையும் பற்றி? என் பேர் சுஷ்ருத். நான் வந்து பிகாம் MBA ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இங்கே கோயம்புத்தூர் தான் என்னோட நேட்டிவ். பேசிக்லி எனக்கு ஐ எம் இன்டு ஜுவல்லரி. இது இப்போ மாட்டு பண்ணை வந்து ஒரு பேஷனுக்காக ஆரம்பித்தது நம்ம. சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ஃபார்ம் வந்து திருவாணி மெயின் ரோட்டில் இருந்து தீத்திப்பாளையம்ட்டு ஒரு ஏரியா இது. இங்கே வந்து லொக்கேட் ஆகிடுக்கு. ஓகே ஓகே. நம்ம கிட்ட 50 லைஃப் ஸ்டாக் இருக்குது டோட்டலாக. ஓகே ஓகே. ஆனால் இப்போ நம்ம வந்து உங்கள் ஃபார்ம் ஃபஸ்ட்லேருந்து, ஏன்னா நம்ம இதுதானே என்ட்ரி, இங்கேருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக காமிப்போம்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஆரம்பிப்போம்னா என்ன பண்ணிட்டு? ஸோ இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மாடு கட்டுற ஏரியாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஜென்ரலாக மாடு வந்து இங்கே வந்து மார்னிங் 7 o'clock வரைக்கும் தான் இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் ரோமிங்க்கு அதை வந்து விட்டுருவோம். ஓகே. ஆனால் 3 o'clock அது கரெக்டாக வந்து மாடே லைன் கட்டி அங்கே நின்றுடும். நம்ம இங்கே அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா மாடெல்லாம் இங்கே வந்து நிற்கும். ஸோ இங்கே தான் வந்து மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது, தண்ணி காட்டுறது, பால் கறக்கிறது, அதெல்லாம் இந்த ஷெட். இங்கேயும் பின்னாடி இன்னொரு ஷெட் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஃபீடும் இதெல்லாம் வைக்கிற மாதிரினா. ஓகே. நான் அப்போ முன்னாடி இது இந்த இது பார்த்தீங்கன்னா இது கிட்டின்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி சரி. இது வந்து ஜென்ரலாக இந்த கிட்டின்ட்டு ஒன்று வந்து ஒரு மாட்டு பண்ணையில் இருக்கிறது வந்து வெரி மஸ்ட், இட் இஸ் வெரி கம்பல்சரி. ஓகே ஓகே. அது காரணம் என்னென்னா வெட்டினரி டாக்டர்ஸு யார் வந்தாலும் வந்து மாட்டை வந்து இதுக்குள்ளே தான் வந்து போட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நான் அப்போ தான் இங்கே இப்போ ஆடாமல் இது இப்போ அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், இல்லை வந்து அதுக்கு செனை செக் பண்ணணும். அது மாதிரி இருக்கும்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கவு வந்து வெரி சென்சிட்டிவ். அது வந்து எனக்கு வந்து அது ஒரு மாதிரி பழகி இருக்கும். இதே நீங்கள் வந்து அது பக்கத்தில் போகும்போது நீங்கள் ஒரு மாதிரி அது வந்து உங்களை பார்த்து மிரளோ, அது உங்களை உதைக்க வரும், முட்டை வரும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது டாக்டர்ஸ்க்கு அது ஒரு சேஃப்டி அது இருக்கிறது. அதனால அது வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. அப்படியே வாங்கலாம். இங்கே எப்படின்னா உங்களுக்கு கோழி இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எப்படின்னா இப்போ வந்து நாங்கள் கோழி எங்கள் வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஸோ ஆனால் கோழி வந்து பொதுவாக தோட்டத்தில் வந்து ஒரு ரீசனுக்காக வைப்பாங்க. தோட்டத்தில் இருக்கிற புழு பூச்சி இதெல்லாம் வந்து கோழி கொத்திட்டாங்க. இது வந்து மெயின் ரீசன். இதுதான் வந்து ஒரு கோழி வந்து ஒரு ஈகோசிஸ்டமில் அதோட மெயின் டியூட்டி வந்து இதுதான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இப்போ இது நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது கோழி இந்த புழு பூச்சி எல்லாம் கொத்தி சாப்பிடும்போது மாட்டுக்கு எந்த விதமான வந்து ட்ரபிள்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறது, அது மாதிரி ட்ரபிள்ஸ் வந்து மாட்டுக்கு வராது. அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து கோழி வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இனி கிராஜுவலாக இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கோழியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. சூப்பர்ண்ணா. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது நான் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. இங்கே இது 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 இருக்குன்னா இது நம்ம தோட்டத்தில் மெயின் கான்செப்ட் வந்து எதுவும் கட்டி போடக்கூடாது. எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து
ரோம் பண்ணணுங்கிற ஒரு ரீசன் தான் இது. ஜென்ரலாக உங்களுக்கு கவுஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகும். இது அது சுற்றும் போது ஃப்ரீ ரோமில் இருக்கும்போது உங்களுக்கு கவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து அங்கே ஓப்பன் கிரேசிங்க்கே விட்டுருக்கிறது. அதே கான்செப்ட் தான் கண்ணுக்குட்டிக்கும். இது வந்து அதுக்கு ஒரு சின்ன ஏரியா அவ்வளோதான். ஓகேங்கண்ணா. வேற இதுலேருந்து ஏதாச்சும் இந்த கண்ணுக்குட்டிக்குன்னு இந்த இடமாண்ணா? கண்ணுக்குட்டி மட்டும் இங்கே கட்டுறதுக்காக. இங்கே எவ்வளோ நாள்ண்ணா வைப்பீங்க? இது அப்படி கிடையாதுங்க. இதுவும் வந்து மார்னிங் டு ஈவினிங் மட்டும்தான் இங்கே இருக்கும். மில்கிங் டைம் அப்போ இதுவும் உள்ளே போயிடும். அப்படிங்க. ஆமாம். அது பொதுவாக வந்து நம்ம மாட்டுக்கு வந்து அதாவது பால் கறக்கும் போது கண்ணுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் கொடுக்கறது. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு பால் எடுக்கிறது. கண்ணுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் கொடுக்கிறது. அது அப் டு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அதுக்கு நம்ம வந்து பால் கொடுக்கணும். தட் இஸ் வெரி மஸ்ட். ஆனால் இப்போ பார்க்குறவங்க ஒன்று கேட்பாங்கண்ணா, இப்போ காலை கண்ணுக்குட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்கண்ணா. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று எங்கேயாச்சும் கோசாலாக்கு அனுப்பிடுவாங்க, இல்லாட்டி ஸ்லாட்டருக்கு அனுப்புவாங்கண்ணா. ஸோ நம்ம ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே வந்து காலக்கண்ணு போட்டது எதுவும் வந்து நம்ம வெளியே என்ன தரல. ஓகே ஓகே. நான் வந்து வண்டி கட்டுறதுக்கு பிளான். எனக்கு வந்து மாட்டு வண்டியில் போகணுங்கிறது வந்து ஆசை. ஆமாண்ணா, அது ஒன்று இருக்கும்ண்ணா எல்லாத்துக்கும். அது வந்து இந்த ஒரு 7 months 8 monthsல இருந்து தான் ஒரு காலக்கண்ணை வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். நீங்கள் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வண்டி அது வந்து இழுக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். செகண்ட்லி நாங்கள் வந்து புல்ஸை வந்து ஸ்டட் புல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டட் புல்னா உங்களுக்கு மேட்டிங் பர்பஸ்க்காக. இப்போ வந்து அந்த ஸ்டட் புல்லுக்கு தேவை ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா. இப்போ எப்படி குதிரைனா இங்கே சொல்லி பார்த்து எடுப்போம், அது மாதிரி இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் புல்லுக்கெல்லாம் சரியான ரேட் இருக்கும். அதோட குவாலிட்டி இருக்கும் போது அந்த அது டிமாண்ட் இருக்கும். ஆமாம். இப்போ அது வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற புல் வந்து உள்ள கிரேசிங்கில் இருக்குது. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். முத்துடுன்ட்டு நம்ம புல்லோட நேமு. ஜென் பிளாக். பையனுக்கு 3 years தான் ஆச்சு. ஆனால் இப்போவே வந்து நல்ல சைஸு பில்ட்டாக இருப்பான் அவன். இது வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் வெளில இருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மில் போட்ட புல் கிடையாது. இது நம்ம ஸ்டட் புல்லுக்காக வந்து நம்ம வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணது. நம்ம இது வந்து ராஜஸ்தான்ல இருந்தே சொல்லி எடுத்துகிட்டு வந்தது. புல்லோட காஸ்ட் நியர்லி 1.5 lakhs இருக்குது புல்லுக்கு மட்டும். நம்ம ஃபார்ம் எவ்வளோ அளவில்? இப்போ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3.5 acres இங்கே டோட்டலாக. 3.5 acres. இப்போ பொதுவாக ஒருத்தங்க பண்ணணுன்னா இந்த ஏக்கர் தான் மினிமம் வேணுமானா இல்லை எப்படின்னா? அது வந்து டிபெண்ட்ஸுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து என்னோட அப்ஜெக்டிவ் வந்து அப் டு 50-60 cows வந்து அடல்ட் கவுஸ் சொல்கிறது. 50-60 அடல்ட் கவுஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணணும். இதை வந்து நான் வளர்க்கணுங்கிறது வந்து என்னோட கோல். ஸோ இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும்னா இப்போ இதுக்கு தேவையான க்ரீன் ஃபாடர் வந்து நான் வந்து நம்ம ஃபார்ம்லேயே கல்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. அதனால வந்து இப்போ நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கவுஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த இடம். இப்போ எனக்கு வந்து ஷெட்டே வந்து நியர்லி வந்து 3/4 acre வந்துடுதுங்க. அதுதாங்க. புரியுது. ஆனால் நம்ம காம்பேக்டாகவும் இது செய்கிறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் நல்லதாக பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக விடுறதுக்கு வேண்டி இந்த அளவில் பண்ணியிருக்கீங்க. மிக்சிங் ஏரியாலாம் வந்து ஆக்சுவலி நாட் நெசசரி. இது நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸில் வந்து இந்த கான்செப்டே பார்க்க மாட்டேங்க. இது வந்து நமக்கு பொதுவாக இது கரெக்டாக 7:30-8 ஆச்சுன்னா மாடு எல்லாமே வந்து கத்த ஆரம்பிச்சிடும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்காக ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அது வந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக ரோம் பண்ணி. அதான் அங்கே கூட நீங்கள் தண்ணி இது பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் எப்படி எப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டு மாடு வைக்கும் போது நம்மளுக்கு பொதுவாக ஒரு குடிசை மாதிரி இருந்தாலே போதும் அந்த மாதிரி இல்லை சொல்கிறாங்க. இல்லை, அது ஆக்சுவலி வெரி ட்ரூ தான். நீங்கள் வந்து இந்த குடிசை கூடல் மாதிரி போட்டாலே வந்து இட் இஸ் மோர் தென் என்னஃப் ஆக்சுவலாக. ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு கூடல் மாதிரி போடுறோன்னா அது வந்து நீங்கள் ஒரு 7-8 months ஒன்ஸ் வந்து திருப்பி பிரிச்சுட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் திருப்பி ஒரு ரீவா கைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜென்ரலாக ஷெட்டுக்கு நார்மலாக நீங்கள் ஷீட் இழுத்தா போதும். நான் இன்னும் நிறைய அதுவும் இந்த நாட்டு மாடோட
ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அடாப்ட் ஆகிடும். அண்ணா இப்போ நீங்கள் வந்து என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஷெட்டு பொறுத்து இப்போ நம்ம ஷெட்டை நீங்கள் முன்புறமாகட்டும் பின்புறமாகட்டும் ரெண்டு இப்போ நம்ம மாடு இங்கே கட்டும்போது சரிங்கண்ணா மாடு போடுற சாணமாகட்டும் கோமயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து அது கலெக்ட் ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஃபார்மோட லாஸ்ட்டில் வந்து அது வந்து எல்லாம் ஸ்டோர் ஆகுற மாதிரி ஒரு டேங்க் வச்சுருக்கோம். ஸோ இங்கே முன்னாடியிலேருந்து ரெண்டு இடத்துல இப்போ நம்ம மாட்டை கழுவி விட்றோம், அந்த தண்ணி மாட்டோட கோமயம் சாணம் இது எல்லாமே வந்து ஒரு அப்படியே வந்து ஸ்டோரை பின்னாடி போய்க்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ ஸ்பீக்கர் இதெல்லாம் நம்ம ஷெட்டில் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டதுக்கு காரணம் வந்து இது ஆக்சுவலி ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் விஷயம். நம்ம எப்படி சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக அதே விஷயம்தான் இது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மாடு வந்து எனக்கு பிஃபோர் இன்ஸ்டாலிங் தி ஸ்பீக்கர்ஸ் எனக்கு வந்து 2.5 லிட்டர் பால் தருதுன்னா லைக் இது ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு நம்ம ப்ளே பண்ணுறது எல்லாமே சூதிங் மியூசிக் தான் அதுக்கு வந்து ப்ளே பண்ணுறது. ஸோ ஒரு 1 வீக் 10 டேஸ்லேயே ஒரு 1/2 லிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. ஸோ இது வந்து இஸ் அ ப்ரூஃப் மியூசிக் வந்து நமக்கு மட்டும் இல்லை அனிமல்ஸ்க்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா இது டிஃப்ரெண்டாக இருக்குது, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இது வந்து அது ஆக்சுவலி அது டான்ஸ் கூட நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா தலையை மட்டும் அப்படியே இந்த தரை வந்து சில பேர் என்ன மேட் போட்டுருப்பாங்க. இப்போ மேட்டு போடுறது பெஸ்ட்டா இல்லை இது ஓகே தானா, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விடுறதுனால மேட்டு போடுறது இல்லையா? மேட் போடுறது வந்து அட்வைசபிள் தாங்க. ஆனால் 1-2 விஷயம் இருக்குது. ஏன்னா மேட்டை நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் கீழே எடுத்து க்ளீன் பண்ணணும். அது ஏன்னா மேட்டில் வந்து ஸ்பேஸ் லைன்ஸ் இருக்கும் கீழே, அது கீழே வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலன்னா புழு கீழே ஃபார்ம் ஆகும், ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகும். செகண்ட்லி மேட்டு சரியில்லைன்னா அது வழுக்க ஆரம்பிச்சிடும். இதனால உங்களுக்கு மாடு வந்து ஈஸியாக அது வந்து கீழே விழுவுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு. நானும் கேட்டிருக்கேன், நான் கமெண்ட்ல கேட்கறதே அதுதான், மேட்டு மேலே சந்தேகம் வருது. அதனால தான் நான் வந்து ஆக்சுவலி மேட் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கட்டுத்தரையே வந்து ரஃபாக பண்ணிட்டேன். அதனால அதுக்கு வந்து சறுக்காதுங்கிற காரணத்தால நான் அது மாதிரி இது பண்ணிட்டேன். சரி, நம்ம ஷெட்டு பார்த்துட்டோம்னா இப்போ ஷெட்டில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தான் முன்னாடி எல்லாரும் நீங்கள் கேமரா செட் பண்ணியிருக்கீங்க. ஃபேனில் இருக்குமா? இது ஃபேன் வந்து ஆக்சுவலி இஸ் நாட் நெசசரிங்க மாட்டுக்கு. இப்போ இதே நீங்கள் எர்ன் ப்ரீடுக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அதுக்கு இதுவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்கிற காங்கிரஸ் ப்ரீட்டுக்கு நாட் நெசசரி. நம்ம ஊர் கோயம்புத்தூருக்கு இது தேவையே கிடையாது. ஆனால் ஜென்ரலாக ஃபேனுக்கு பதிலாக இது ஃபாகர்ன்ட்டு ஒன்று இருக்கு, அது வைக்கிறது வந்து இன்னும் பெனிஃபிஷியல். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சொல்கிறேன். ஆமாம், அது வந்து உங்களுக்கு உள்ள வந்து ஈரப்பதம் வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து மச் மோர் பெனிஃபிஷியல். அப்படியே வாங்க, நான் எப்படி இங்கே ப்ராடக்ட் செய்கிறீங்க, அந்த மதிப்பு கூட்டுற இந்த சாணத்துலேருந்து எடுத்து எப்படி நான் ப்ராடக்ட் செய்கிறீங்க இது எல்லாத்தையும் அதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாணத்தில் இருந்து ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இது வீட்டு பர்பஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ்க்கு வந்து ஃபர்டிலைசர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக இருக்குது. ஓகே. அது இல்லாமல் வர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற பிட் வந்து வர்மி கம்போஸ்ட் பிட். ஆனால் இது வந்து வர்மி கம்போஸ்ட் பிட். அங்கே இருக்கிறது வந்து நம்ம ப்ராடக்ட் ஃப்ளார் பாட்டு. உள்ளே வந்து நான் சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு பார்ஷியல் சன்லைட்டில் வந்து நம்ம பொதுவாக வந்து பிளான்ட் பண்ணோன்னா அது டக்குன்ட்டு வளர்ந்துடும். அந்த பர்பஸ்க்காக நாங்கள் வந்து இங்கே வச்சுருக்கேன். அது வர்மி கம்போஸ்ட்டுக்கு உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஷேட் நெட் தேவை. ஓகேண்ணா, நம்ம அப்படியே முன்னாடி போனோம்னா ஸோ நீங்கள் இதுதான் இப்போ வந்து ஒன்று வந்து வீட்டு ப்ராடக்ட்ஸு, ஹவுஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, கவுடன் லாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், விநாயகர் சிலை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இது ராஜபாளையம் ப்ரீடு, அது வந்து மில்லு, இது வந்து ஜில்லு, மேல் ஃபீமேல். இது வந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். சரி, என் வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு ப்ராப்பராக இன்னும் எதுவும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியே வச்சுக்கிட்டேன்.
இது ரெண்டுமே வந்து 9 months old உங்களுக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஆனால் இது என்னண்ணா ஏடிஆர் சோலார்னு? ஸோ இப்போ வந்து இந்த ஒரு 2-3 விஷயம் வந்து இப்போ புதுசாக கவர்மெண்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஏடிஆர் சோலாருங்க. ஏடிஆர் வந்து பிராண்டு. ஓகே ஓகேங்கண்ணா. இது இந்த ஷெட் நேம் வந்து சோலார் ட்ரையர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இதோட மெயின் பர்பஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறது தான். இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மானியத்தில் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நம்ம வந்து மானியத்தில் எடுத்திருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து 40% சப்சிடி வந்து கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா. இதை பற்றி நம்ம சொல்லுவோம், எப்படி வாங்கினீங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். அப்படியே இது வந்து ஃபுல்லாமே அந்த இது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் பிளேஸ் இது. ஓகே ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து தீபம் செய்கிற மிஷினு. இது வந்து ஹைட்ராலிக் கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒரு ஆருக்கு உங்களுக்கு வந்து 180 பீசஸ் உங்களுக்கு கணக்கு பர் ஆருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பர் டேக்கு இதில் இருந்து ஒரு 1200 1300 பீசஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. வச்சிருக்கிறதுல வச்சு தானே நீங்கள் செய்வீங்க இந்த கணக்கு? ஆமாம். இது எப்படின்னா சாணத்தில் மட்டும் வச்சு செய்வீங்களா இல்லை ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து இந்த விளக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவோம். அது பஞ்சகவ்யம்னா வந்து அதாவது when we translate அந்த வேர்டை நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா பஞ்சனா 5, கவ்யம்னா கவு பேஸ்ட், அதாவது கவு பேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த மாட்டுக்கட்டை இருந்து வர 5 மெயின் திங்ஸ்: சாணம், கோமயம், பால், தயிர், அதுக்கப்புறம் நெய். இந்த 5 விஷயம் வச்சு செய்யறது தான் வந்து பஞ்சகவ்யம். ஸோ இந்த பஞ்சகவ்யம்க்கு வந்து நம்ம ஹிந்து மித்தாலஜிலேயே வந்து நிறைய ஸ்டேட்டிங்ஸ் இருக்கு. பகவத்கீதால இருக்கு, ராமாயணால இருக்கு, வேதாஸ்ல இருக்கு. இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் மெடிசினல் வேல்யூஸ் பஞ்சகவ்யம்க்கு. அட் ப்ரெசென்ட் கூட நிறைய டெம்பிள்ஸ்ல, அதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சிவன் டெம்பிள்ஸ்ல வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கூட பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இதை பத்தி நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்றது வந்து இட் இஸ் அ ஹியூஜ் திங். ஆமா, ஏன்னா ஒரு விஷயம், ஏன்னா சாணியை பத்தியே சொல்லணும்னா வந்து அது நிறைய இருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்னு செய்யறோம்னா இதுல என்னென்ன டைப் செய்றீங்க, என்னென்ன மெஷின் இருக்குன்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது வந்து பஞ்சகவ்ய விளக்கு. இதுதான் வந்து நம்ம பேஸ் ப்ராடக்ட். ஓகே. இதை நான் சொன்ன அந்த 5 இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யற ப்ராடக்ட் வந்து பஞ்சகவ்ய விளக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி. ஓகே. இது வந்து நம்ம 100 இப்போ நீங்க கப் சாம்பிராணி வந்து நீங்க பொதுவா பார்த்திருக்கீங்க, அந்த விக்டரி சாம்பிராணி. ஆமா, நான் காமிச்சு கூட இருக்கேன், நம்ம வீடியோல காமிச்சிருக்கோம். ஸோ அதுதான் மெயினா வந்து சாம்பிராணி தான். ஆனா இது வந்து நம்ம செய்யறது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக்கா செய்யறதுனால இப்போ நீங்க இதெல்லாம் கூட செய்றீங்கன்னா இப்பதான் புதுசா வாங்கிருக்கீங்க, எப்படி ரிசல்ட் தெரியுது? ஸோ திஸ் இஸ் கால்ட் லாக் மேக்கிங் மிஷின். ஓகே. இதுல இருந்து லாக்ஸ் செய்றோம். நான் உங்களுக்கு லாக்ஸ் எல்லாம் இப்ப எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லாக்ஸ் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம பல ஏன்ஷியன்ட் நம்ம வந்து பர்னிங்காக இப்போ விறகு ஃபயர்வுட் யூஸ் பண்றோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து இந்த லாக்ஸ் வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷனா கொடுத்துருக்கீங்க. நம்ம கல்ச்சர்ல சாணியை வந்து அதாவது ஒரு பர்னிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றது புதுசு கிடையாது. நான் அது ஒரு மாடிஃபைட் ஃபார்ம்ல வந்து தரேன். அவ்வளோ. நான் நிறைய விறகு தான் நிறைய இடத்துல யூஸ் பண்றதுனால இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்ல கூட, அதாவது இதை வச்சு பர்ன் பண்ணி செய்யற ஃபுட்ல கூட there's a taste. இப்போ பார்பிக்யூக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அது மாதிரி இதுக்கும் வந்து ஒரு ஸ்மோக்டு டேஸ்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஓகே. நீங்கள் 50 மாடு வச்சிருக்கீங்க, அதுக்கு 2 ஆட்கள் வச்சே நம்மளால பால் கறக்க முடியுமா, இல்லை அதுக்கு நீங்கள் மில்கிங் மிஷின் தேவைப்படுதா? நம்ம கிட்ட கை கறவை தாங்க, நம்ம கிட்ட மிஷின் எதுவும் கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டா கையில தான் கறந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது ஆளுன்ட்டு பார்க்கும்போது 10 மாட்டுக்கு ஒரு ஆள் கணக்குங்க, 15 மாட்டுக்கு ஒரு ஆள் கணக்குங்க. அதாவது 15 அடல்ட் கவுஸ் மில்கிங்க்கு இருக்குன்னா, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு 15 மாட்டை அட்வான்ஸ் கறக்கலாம், லைக் பர் டேக்கு. ஸோ அது மாதிரி வரும்போது இப்போ 30 கவுஸ் வச்சிருக்காங்க, 30 அடல்ட் கவுஸ் டு பி ப்ரிசைஸ். ஸோ அப்படின்னா 2 ஆள் இருந்தால் அவங்க கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம உங்கள் ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்தோம்னா
நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தோம். நம்ம ஷெட் எப்படி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம்னா சிலதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பண்ணுவோம்னா, இப்போ வந்து இது போக நம்ம ஏதாச்சும் சொல்லறதுக்கு நம்ம விட்டுட்டோமானா, ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்த மட்டும்தான் பார்த்துருப்போம். அந்த சைடு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை, அந்த சைடு நீங்கள் வந்து நம்ம ஃபார்மில் இது க்ரீன் ஃபாடர் தான் அங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது இப்படியே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுலேருந்து டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து மாட்டுக்கான தீவனம் தான். அதுக்கு மல்டி நியூட்ரிஷன் அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மாட்டுக்கு தர ஃபாடர் எல்லாமே வந்து என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நேச்சுரல் ரெமெடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மாட்டுக்கு வயிற்றில் வந்து புழு, அதாவது ஜென்ரலாகவே வந்து அனிமல்ஸ்க்கு வார்ம்ஸ் வந்து வயிறில் ஃபார்ம் ஆகுறது இஸ் அ காமன் திங். இப்போ அது வந்து ஜென்ரலாக எல்லோரும் டிவார்மிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிவார்மிங் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் எதுவும் தரதில்லை. வீக்லி ஒன்ஸ் வந்து வேப்பிலை ஃபீட் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு ஆமாம், ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி ஆலோவேரா சோத்து கத்தாழை, இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து சோத்து கத்தாழை நம்ம ஃபீட் பண்ணுறது. அதே மாதிரி முருங்கை இலை வந்து ஃபார் கால்சியம், அகத்தி இலை ஃபார் கால்சியம், முடக்கத்தான் இலை வந்து அதுக்கு ஒரு சில மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு டைப் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து நாங்கள் மாட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து சம்திங் டு பி ப்ரவுட் ஆஃப் எங்கள் ஃபார்ம். இப்போ யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை மாட்டு பண்ணை இந்த மாட்டு பண்ணையில் வரணும், இல்லை A2 மில்கில் தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் பிளானிங் நாட்டு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம் இது. ஏன்னா எங்களோட மெயின் மோட்டோ, நாங்கள் இதை ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து டு சேவ் கண்ட்ரி ப்ரீட்ஸ், நாட்டு மாட்டை காப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் வந்து எந்த ஆப்ஜெக்டிவில் பண்ணுறோன்னா, இது மூலியமா லெட் பீப்புள் பை ப்ராடக்ட்ஸ், லெட் தெம் கெட் அவேர்னஸ். நம்ம நாட்டு மாட்டு ப்ராடக்ட்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இதை வாங்கி லெட்ஸ் சேவ் தெம், அந்த கான்செப்டில் தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வேர்டில் சொல்லிடுவேன்னா, ஏன்னா நான் வந்து எவ்வளோ இன்கம் இது எல்லாத்தையும் வந்து சொல்ல வேண்டாம்னா, இப்போ வந்து இதில் ப்ராஃபிட் இருக்குதா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க, பட் இட் இஸ் அ லாங் ரன் பிஸ்னஸ். நீங்கள் வந்து ஸ்டெடியாக நீங்கள் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு சேல். நீங்கள் கண்டிப்பாக கடலில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா ஏற்றம் தாழ்வு ஆடை செய்ய ஆசை, நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இஸ் 100%. நம்ம ஒரு ரேட்டுன்னு சொல்லும் போது ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி. கண்டிப்பாக. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம்னா, அதனால நம்ம ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஒருத்தங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன்னா எதோ பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்னு தானே பார்த்து வருவாங்க மெயினாக. ஏன்னா அதை வைக்கணும்னா நம்மளுக்கும் அந்த காசு இருக்குது. இல்லை வெரி ட்ரூ. நீங்கள் இப்போ வந்து ஜென்ரலாக பால் மட்டும், இப்போ நம்ம வந்து மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து பால் செய்கிறோம், நெய் செய்கிறோம், வெண்ணெய் செய்கிறோம், பன்னீர் வந்து ஆன் ஆர்டர் பேசிஸ் வந்து பன்னீர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ யாராச்சும் வேணும்னாலும் உங்களுக்கு டெஃபினெட்லி. எது வரைக்கும் இப்போ நம்மளுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் டெலிவரி இருக்குமா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட்? இது வந்து நம்ம கொரியர் கம்பெனி பேஸ் பண்ணி தாங்க. நான் அதனால வந்து ஒரு சில கொரியர் வந்து எடிபிள்ஸ் வந்து பர்மிட் பண்ணுவாங்க, அதில் பார்த்து நாங்கள் வந்து போட்டு விட்றது தான். இது வந்து நம்ம எந்த கம்பெனியோடய ஸ்பெசிஃபிக்காக கொரியர் கம்பெனியோட டைப் எல்லாம் கிடையாது. கொரியர் நார்மல் கொரியர் கான்செப்ட். யாருக்காச்சும் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நான் வந்து ஸ்க்ரீனில் இவங்களோட நம்பர் தரேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தீத்திப்பாளையங்கிற இடத்துல தான் இந்த ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபார்மில் வந்து கூட நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் காத்துருங்க. ரொம்ப நன்றி.